ஹாய், லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா விஎஸ் கோடுங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு ஐடிஇ. ஸோ ஐடினா ஒன்றும் இல்லை, இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ அது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு கோடை டெவலப் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ண கோடை ரன் பண்ணி பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஐடிஇ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டுட்டோரியலில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஐடிஇ விஎஸ் கோட். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா உங்கள் ப்ரௌசரில் விஎஸ் கோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரும். விஷுவல் ஸ்டுடியோ கோடோட அஃபிஷியல் ரிசல்ட் வரும். அதில் ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற லினக்ஸ் மிஷின் உபுண்டு. ஸோ உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் உபுண்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ சென்டரில் ஒரு டிஇபி ஃபைல் இருக்குது உபுண்டுக்கானது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போகணும். ஸோ நான் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட்ஸில் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃபைலோட நேம். இதை நீங்கள் ரெண்டு விதமாக இன்ஸ்டால் பண்ணலாம். சில பேரோட லினக்ஸ் மிஷினில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலருங்கிற சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டெர்மினலில் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் காமனாக டெர்மினலில் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மெனுவில் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எல்எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபோல்டர்ஸ் காட்டும். ஸோ இதில் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் டவுன்லோட்ஸில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போகணும். அதுக்குள்ளே போகிறதுக்கு சிடி டவுன்லோட்ஸ். ஸோ அதுக்குள்ளே போயிட்டோம். இப்போ அதுக்குள்ளே தான் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட் ரன் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன கமாண்ட் டைப் பண்ணணும் அப்படின்னா sudo dpkg ஸ்பேஸ் டேஷ் ஐ ஃபார் இன்ஸ்டால் ஸ்பேஸ். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ண பேக்கேஜோட நேம் கொடுக்கணும். ஸோ நம்ம பேக்கேஜோட நேம் கோடில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் கோட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அத்தனையும் கஷ்டப்பட்டு சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேப் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மொத்த ஃபைலோட நேமும் வந்துடும். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் இன்ஸ்டாலேஷன் கோட். இப்போ நீங்கள் என்டர் கொடுத்துருக்குறேன். இன்ஸ்டாலேஷன் ஆகுது. ஸோ நம்ம இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸில் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் எப்பயுமே ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபோல்டருங்கிற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதையும் கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் டாப் பாரில் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். வெப் டிசைன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பேர் எக்ஸ்ப்ளோரர். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரர் தான் நீங்கள் ஓப்பன் பண்ண ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே காட்டும். ஸோ இப்போ நம்ம ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க எக்ஸ்ப்ளோரரில் உங்கள் ஃபோல்டருக்கு பக்கத்துலேயே நியூ ஃபைல் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு உங்கள் ஃபைல் நேம் கேட்கும். ஸோ அதில் நான் hello.htmlனு சேவ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் HTML ஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப் பண்ணுற எந்த ஒரு பேஜாக இருந்தாலும்
HTML தான் டெவலப் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம HTML பற்றி அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ HTML ஃபைலை பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக் HTML ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோடை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTML ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது பேர் ஷார்ட்கட்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலில் பின்னாடி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் இப்போ எதுவும் ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பண்ணுறது ஜஸ்ட் டெஸ்டிங் மட்டும்தான். ஸோ இப்போ நான் ஒரு கோட் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இந்த டேபில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் சர்க்கிள் இருக்கும் காட்டுதா. இது என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணியிருக்க ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஸோ இது போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணணும். அதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா Ctrl+S. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்க்கிள் டிஸப்பியர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் Ctrl+S மட்டும் தான் அழுத்தணும்னு கிடையாது. டாப் பாரில் ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சேவுங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணலாம். நம்ம ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலை நம்ம டெஸ்க்டாப்பில் போட்டிருக்கோம். ஸோ நான் இப்போ ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்குள்ளே போகிறேன். நம்ம வெப் டிசைன் ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா hello.html ஃபைல் இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ண கோடிங்க வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பேசிக் HTML ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் சிம்பிளாக ஒரு கோட் அடிக்கிறேன். இதை பற்றி கவலைப்படாதீங்க, ஃபியூச்சரில் பார்ப்போம். ஹெல்லோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஹெல்லோன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணது இங்கே வரல. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம அதை சேவ் பண்ணல. சேவ் பண்ண தான் நீங்கள் காட்டும். ஸோ நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இது சேவ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஃபைலுக்கு மேலே வெள்ளை கலரில் ஒரு சர்க்கிள் காட்டும். ஸோ இந்த சர்க்கிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணலன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா Ctrl+S. ஸோ இப்போ இந்த சர்க்கிள் போயிடுச்சா, சர்க்கிள் போயிட்டு நம்ம க்ளோஸ் ஐக்கன் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்படியும் சேவ் பண்ணலாம். இல்லைனா இங்கே டாப் பாரில் ஃபைல் இருக்கும். ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் சேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணது வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ப்ரௌசரில் போயிட்டு ரீலோட் பண்ணுறேன். நம்ம சேவ் பண்ணதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்லோ வந்துருச்சு. நான் அதை பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஹெல்லோ வந்துருச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடை பொறுத்த வரைக்கும் இதில் ஏகப்பட்ட ப்ளகின்ஸ் இருக்குது. ஸோ ப்ளகின்ஸ்னால் நம்ம டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற டூல்ஸ். ஸோ நம்ம என்ன ப்ளகின் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ப்ளகின் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ளகினோட பேர் சேவ் டைப்பிங், அது ஒன்று. அடுத்ததாக நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற ப்ளகின் பற்றி பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர். ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மெனு பார் இருக்கும். அதில் ஒரு 5 கைண்ட் ஆஃப் ஐக்கான்ஸ் இருக்கும். அதில் கடைசியாக ஒரு ஐக்கான் இருக்கும், இந்த மாதிரி பாக்ஸாக. அது நீங்கள் ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் சொல்லி காட்டும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் ப்ளகின்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம இன்ஸ்டால்னு பார்த்தா இப்போதைக்கு எதுவும் இன்ஸ்டால் ஆகலை. இதில் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிற ப்ளகினை டைப் பண்ணலாம். சேவ் டைப்பிங். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துடுச்சு சேவ் டைப்பிங்கிற ப்ளகின். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இன்ஸ்டாலேஷன் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுறத ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணிட்டு நீங்கள் Ctrl+S ஆர் சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டைப் பண்ண இந்த கோட் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இப்போ நான் அதான் டைப் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிட்டே இருக்குது ஃபைல். அந்த சர்க்கிள் வந்துட்டு போகுது பாருங்கள். ஸோ இப்போ இந்த ப்ளகின் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அடுத்து நம்ம லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைவ் சர்வர்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம லைவ் சர்வர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு.
ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கும் லைஃப் சேவர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப் சேவர்னால் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம டைப் பண்ண இங்கே சேவ் ஆகுதா, நம்ம ப்ரௌசரில் போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு டைமும் சேவ் ஆக இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் இந்த லைஃப் சேவர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சது. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்கள் HTML ஃபைல் இருக்கும், hello.html ஃபைல் இருக்கும். அதுக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டூல் பார் ஓப்பன் ஆகும். அதில் ஓப்பன் வித் லைஃப் சேவருங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லைஃப் சேவர் மோடில் ஓப்பன் பண்ணிட்டோம். இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டைப் பண்ண இங்கே ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நான் சைட் பை சைடு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் டைப் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்களா, இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகுது. நான் ரெஃப்ரெஷ்ங்கிறத கிளிக்கே பண்ணல. ஸோ அவ்வளோதான், நமக்கு VS கோட இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சுது. இதுக்கு அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான டூல் வேணும். ஸோ அந்த டூலோட பேர் கிட். ஸோ கிட்டை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் கிட்னா என்ன அப்படின்னா, கிட்டுங்கிறது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா, நீங்கள் எழுதுகிற கோடை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல். அதை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.